பாஜக பாசிச அரசை சொல்கின்றோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு காந்தி மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு சட்டத்தில் 100 நாள் வேலை கிராமப்புறங்கள வல்லத்தலாம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பொழப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு சம்பளம் 6 மாசமா போடல. என்னடான்னு கேட்டா பல தடவை தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியும் 1632 கோடி ரூபாய் நிதி பாக்கி இருக்கு, அதை கொடுக்காம வச்சிருக்காங்களாம். எவ்வளவு வேதனையான விஷயம், கோபப்பட வேண்டிய விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. இவர் ஏழை எளிய மக்களுக்காக என்னது செஞ்சுட்டாரு? வார ஒரு தடவை பாக்கி பார்த்தா மாக்கி பாத்திலே பேசுவாரு. என்னது பேசுறாரு? யாருக்கு பேசுறாரு? புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அதிகாரமாக மாநில அரசாங்கத்திடம் இருந்த இந்த உரிமைகள் எல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் சொல்வதை கேட்டால்தான், இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால்தான், சனாதனத்தை ஏற்றுக்கொண்டால்தான், மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டால்தான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு இதெல்லாம் தருவேன் அப்படின்னு அந்த அதிகார குவிப்பு, மாநில உரிமை பறிப்பு, இதற்கு எதிராகத்தான் நம்ம போராட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா இவருக்கு வச்சிருக்கிற பேரெல்லாம் ஜல்சக்தி துறை, சர்வஸ் அமைச்சர் சிவியன், SSN சொல்லுவாங்க, சிவியன், அப்புறம் ஆவணா போஜனா திட்டம், இப்படி எல்லாம் சொல்லி பல்வேறு பேர்கள்ல புதிய கல்விக் கொள்கைக்கு அந்த பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்தை ஏற்றி நின்றுட்டாரு. இந்த அடிப்படையில மோடி அரசாங்கம் பாசிச அரசாங்கம், மோடி அரசாங்கம் மதவாத அரசாங்கம், மோடி அரசாங்கம் RSS இன்பரிவார் சங்பரிவார் இந்துத்துவ அமைப்புகளால இயக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு எதிரானது. இன்னைக்கு கருத்துரிமை எல்லாம் இல்ல, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் பறிக்கப்படுது. பாஜக அரசை விமர்சனம் பண்ணுகின்ற நாட்டின் தலை சிறந்த அறிஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். கர்நாடகத்து கௌரி லங்கேஷிலிருந்து, நம்முடைய மகாராஷ்டிரா கோவிந்த் பன்சாரே, MM கல்புர்கியிலிருந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இந்த அரசை விமர்சித்த காரணத்திற்காக நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை இயற்றிய அம்பேத்கருடைய பேத்தியுடைய கணவர் ஆனந்த் டெம்டுல்டே இன்னைக்கு 5-6 வருஷமா சிறையில் இருக்கிறாங்க. அதே போல நம்ம திருச்சியை சேர்ந்த ஸ்டேட் சாமி பாதிரியார், அவரும் ஒருத்தர் அந்த பீமா கோரகன் வழக்குன்னு அதுல பட்டியலின சம்பவம் பேசுவாக்களை வெற்றி கொண்ட வீர வரலாறு 200வது ஆண்டு வரலாற்றில் பேசுறதுக்காக இந்த அரசை, பாஜக அரசை மோடி விமர்சித்ததுக்காக இன்னைக்கு 6 வருடத்துக்கு மேலாக சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஸ்டேட் சாமியை தொடர்ந்து நம்முடைய பேராசிரியர், மிக பெரும் ஆய்வாளர், அறிஞர் சாய்பாபா அவரும் இறந்துட்டாரு. புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணுரிமை போராளி, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சுதா பரத்வாஜ் இன்னமும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. மொத்தம் 17 பேர்ல 2 பேர் இறந்துட்டாங்க, 15 பேர். ஆக எந்த அளவுக்கு இந்த நாடு எங்க போயிட்டு இருக்க மோசமான நிலைமையில் இருக்குது. மோடி அரசாங்கம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. இவர்களுடைய வங்கி கணக்குகளும் முளைக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணங்களும் அம்பானி அதானிக்காக அள்ளி கொடுக்கப்படுகிறது. வாராக்கடன்களாக வாகன கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. நாட்டின் வளங்கள், இயற்கை வளங்கள், கனிம வள மசோதாக்கள் சட்ட திருத்தத்தின் மூலம் இன்னைக்கு வாரி இறைக்கப்படுகிறது. அதான் புகழ்பெற்ற நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்த